ஓகே, பார்ட் 2 இது வந்து சனி பகவான் பற்றி பார்க்கலாம். எப்பயுமே நம்ம குரு ஒன்று, சனி ஒன்று. மற்ற கிரகங்கள் எல்லாம் வந்து பார்க்கலாம். ஆனால் மெயினாக ஒரு வருஷத்துக்கு வந்து இதுதான், இந்த 2 கிரகம் தான் வச்சு பார்க்கறது. ஓகே, சனி பகவான் வந்து இப்போ 12வது வீட்டில் இருக்குது மேஷ ராசிக்கு. அதாவது இந்த புது வருஷம் வரும்போது சனி 12வது இருக்குது. சனி திருஷ்டி வந்து 3, 7, 10 இருக்கிறது. ஓகே, ஆனால் த ஒன் தட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் இஸ் அந்த 7வது இருக்கிறது. கரெக்டாக 180 டிகிரிஸ் முன்னுக்கு இருக்கிறது தான் பார்க்குது. கரெக்டாக எங்கே இருக்குது? கன்னியில் இருக்கிறது. கன்னி, அதாவது கன்னி வந்து மேஷத்துலேருந்து 6வது வீடாக இருக்கிறது. 6 வந்து என்னது? சத்ரு ஸ்தானம். 12 சத்ரு. 6, 8, 12 வந்து சத்ரு. சத்ரு என்றால் எதிரி வீடுன்னு அர்த்தம். அப்போ 6 இருக்குது, 12 இருக்குது. அண்ட் ஸோ நீங்கள் ஓரளவு புரிஞ்சிருக்கலாம் எப்படி தான் இருக்க போகுதுன்னு. இந்த 2026க்கு எப்படி இருக்க போகுதுன்னா, மேஷத்துக்கு சனி வழியாக உங்களுக்கு முதலாக வேலை, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வரப்போகிறது. நீங்கள் வந்து இப்போயே யூ மஸ்ட் பி வெரி காஷியஸ். ஓகே, வேலைன்னா எப்படி? ஓவர்லி பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கிறது. வேலையை தலையில் தூக்கி வச்சு நடக்கிற மாதிரி இருக்கிறது. மற்றவங்களெல்லாம் சரியாக உங்களுக்கு அனுசரித்து போக முடியாதுங்க. பெர்ஃபெக்ஷனிஸ்ட் சொல்லும்போது நம்ம நினைக்கிறோம், ஓ நல்ல விஷயம் தானுங்க பெர்ஃபெக்டாக இருக்கிறது. தவறு. உளவியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்ட். உலகமே இம்பர்ஃபெக்ட் தானே. உலகமே எங்கே பெர்ஃபெக்டாக இருக்கிறது? குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆள் தான் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, மற்றவங்க எல்லாமே இம்பர்ஃபெக்ட் தான். அந்த மாதிரி தான் உலகமே. ஸோ ஒரு வேலை இடத்துல வந்து நம்மளுக்கு அனுசரித்து போக தெரியணும். அனுசரித்து போக தெரியணும். இல்லைனா இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ப்ராப்ளம்னால உங்களுக்கு வந்து வேலை இடத்துல பிரச்சனைகள் வரும். சதா நிம்மதி இல்லாத நிலையெல்லாம் இருக்கும். நீங்கள் வேலையில் செய்யலைனாலும், பிஸ்னஸ் செய்கிறவங்களும் சரி, வீட்டில் இருக்கிறவங்க சரி, யூனிவர்சிட்டி போகிறீங்களும் சரி, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மூட்டையை தூக்கி முதுகில் போட்ட மாதிரி, உங்கள் தோலில் போட்ட மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஆமாம், எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குது, முக்கியம்தான். பொறுப்பு, கடமை, தினசரி வாழ்க்கையும் சரி, நம்ம சரியாக நம்ம கடமையை செய்யணும்னு இருக்குது, உண்மைதான். ஆனால் அதனால தூங்க முடியாத நிலையில் போயிடும். என்னால் செய்ய முடியுமா? எப்படி என்னால் கடன் கட்ட முடியுமா? இல்லை என்னால் இந்த எக்ஸாம் வருது பாஸ் பண்ண முடியுமா? ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு முடிக்க முடியுமா? தேவையில்லாத ஓவர் திங்கிங் கண்டிப்பாக வரும். விளங்குதா? ஓகே, இதுக்கெல்லாம் அஃப்கோர்ஸ் பரிகாரங்கள்லாம் இருக்கிறது. நீங்கள் இந்த மாதிரி கடைசியாக சொல்கிறேன் என்ன பரிகாரம்னு. வேறு என்ன? ஆமாம், இந்த 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 நிலையில் இருக்கனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி சில பேர் மனவேதனை, மனநோய், அந்த மாதிரி இருக்கிற என்சைட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கூட சில பேர் போயிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனை. ஏன்னா ஒரு கடமையை செய்வோம், முக்கியம். உங்களோட பொறுப்பை செய்யுங்க, வேலை செய்யுங்க, நல்லபடியாக வேலை செய்யணும். செய்யும் தொழிலே தெய்வம், ரைட்டு. ஆனால் எதுக்கு தேவையில்லாத இது என்ன சொல்லுங்க யோசனை? சில பேருக்கு ஹெல்த் வழியாகும். ஏன்னா 6வது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட வீடு. ஆஃப்கோர்ஸ் டிஸ்க்ளைமர் என்னென்னா, நான் வந்து மருத்துவர் கிடையாது, மருத்துவ ஆலோசனையும் கிடையாது. ஆனாலும் 6வது வீட்டில் இந்த மாதிரி சனியின் அந்த திருஷ்டி இருக்குது. அதாவது மேஷத்துலேருந்து 6, சனி மேஷத்தில் 12 இருக்கிறது. அதாவது இல்லாத ஒரு நோய் இருக்குன்னு மாதிரி நினச்சிக்கிறது. ஐ திங்க் தே கால் தம் ஹைப்போகாண்ட்ரிக் நினைக்கிறேன், என் பேர் சரியாக தெரியல. ஆனால் இருக்குமோ, சம் பீப்புள் கால் சைக்கோசோமேட்டிக். இல்லாத சீக்கு திடீர்னு கால் வலிக்குதே, இல்லை கால் வலி வந்துருமே, என்ன கொஞ்சம் ஏறினோட முட்டிலாம் லைட்டாக வலிக்குதே, என்ன ஆச்சு? அன்றைக்கி நான் போன வருஷம் அது ஏதாவது ஆச்சோ முட்டியில், முட்டி சர்ஜரிக்கு போனோம். அந்த மாதிரி தேவையில்லாமல் அன்னெசரியான எண்ணங்கள்லாம் பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் சனியின் தாக்கம் உங்களுக்கு மேஷ ராசிக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் 2ம் சொல்லியாச்சு, இதோட நம்ம ஸ்டாப் பண்ணலாம். அடுத்த ராசி பண்ண ஃபாலோ பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு உங்களோட பார்க்கணுன்னா 2026 எப்படி இருக்குது உங்களுக்குன்னு பார்க்கணுன்னா கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். என்ன நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஒரு மாதமாக பார்க்குறது, அது வந்து வருஷ பலனு, தசை, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். 2026க்கு ஃபுல்லாக பார்க்குறீங்க, அதாவது சுருக்கி அதை அப்படியே காம்பேக்ட் ஆக்கி 2026க்கு உங்களோட என்ன தான் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த 2026ன்னு ஒரு 15 நிமிஷம் போல் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன். வெறும் 126 ரிங்கெட் தான். ஓகே, தமிழ்லையோ ஆங்கிலத்திலையோ நான் உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் செஞ்சு அனுப்புகிறேன். அது கூட பரிகார முறைகளும் சேர்த்து வரோம். பரிகாரம் சொன்னது இப்போ ஞாபகம் இருக்குது. அதாவது இப்போ இந்த மேஷத்துக்கு வந்து இந்த சனி இந்த 6வது வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கு முக்கியமாக மகாவிஷ்ணுவின் அருள் ரொம்ப முக்கியம். ஓகே, மகாவிஷ்ணு, அதாவது இப்போ நம்ம வந்து சவுத் இந்தியனால மகாவிஷ்ணு எப்படி ரங்கநாத சுவாமி, பாலாஜி, வரதராஜ பெருமாள் சாமிலா, பேசிக்லி அவரோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ மேஷராசி உங்களுக்கு எல்லாமே நான் என்ன சொல்கிறதுன்னா, மறக்காமல் அட்லீஸ்ட்
ஒன்ஸ் அ வீக் அவருக்கு மகாவிஷ்ணுக்கு போய் மரியாதை செலுத்த வேண்டும். ஓகே, மரியாதை செலுத்துங்க. அவரோட சரஸ்வரநாமம் இருக்குது, துவாதசநாமம் இருக்குது, அஷ்டோத்திரம் இருக்குது, காயத்ரி இருக்குது, பீஜா இருக்குது, மூலா இருக்குது, ஷடாக்ஷரா, பஞ்சாட்சரா, என்னென்னமோ இருக்குது மகாவிஷ்ணுவோட. ஸோ டேக் அன் எஃபர்ட். ஓகே, சரி. இத்தோட இந்த மேஷராசி 2026 பொது பலன் பற்றி பார்ப்போம். அடுத்தது ரிஷபத்தில் பார்ப்போம். I'll see you soon.